துக்கம் கேட்க வேண்டியவர் இவரு அவங்கள அழைச்சிட்டு துக்கம் கேட்டாருங்கிற கதையும் தெரியும்னு எனக்கு. இல்ல அது நாங்க அவர் கரூருக்கு போய் துக்கம் விசாரிக்கணும்னு தான் நினைச்சாரு. அது எல்லாரையும் ஒரே இடத்த 41 வீட்டுக்கும் போக முடியாது. அதனால ஒரு கல்யாண மண்டபத்தை புக் பண்ணுங்க நான் வர்றேன்னு சொன்னாரு. கல்யாண மண்டபத்தை தரல கரூர்ல. அதுக்கப்புறம் தான் அவங்கள பாதுகாப்பாக அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி OBM டிராவல்ஸ்ல அழைச்சிட்டு வந்து அவங்களோட மனம் விட்டு பேசி உங்க கூட நான் இருக்கேன்னு சொல்லி அவர்கள் வருவதற்கு முன்னாலே அவங்க வீட்டுக்கு 20 லட்சம் ரூபாயை அனுப்பி அதற்கு பிறகு எங்கள் நிர்வாக குழு உறுப்பினர் மரிய வில்சன் கரூருக்கு சென்று 41 வீட்டில் போய் துக்கம் விசாரிச்சு எல்லா குடும்பத்துக்கும் 5000 ரூபாய் கொடுத்து 5000 ரூபாய் கொடுத்ததோட மட்டும் இல்லை, நான் இறந்து போனாலும் இந்த ரூபாய் உங்களுக்கு வரும், அதுக்கு ஒரு ஏற்பாடு செய்தாச்சுன்னு சொல்லி இன்னைக்கு அந்த 5000 ரூபாய் மாசந்தோறும் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இன்சூரன்ஸுக்கு ரூபாய் கட்டி இன்னைக்கு அந்த வில்சன் அந்த காரியத்தை செய்தார். ஏதாவது பேப்பர்ல போட்டாங்களா? உங்களை மாதிரி வலைத்தளத்துல சொன்னீங்களா? நான் கேட்கிறேன், இப்படி ஒரு பர்சனாலிட்டி தமிழ்நாட்டில் எந்த கட்சியிலாவது இருக்கானா? என்ன கிள்ளுக்கிற மாதிரி பேசுறீங்க? திமுக என்ன செய்திருக்கும், என்ன செய்யும்?